guys, இப்போ வந்துட்டு நாங்கள் பீச்செல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு காலெல்லாம் நினச்சிட்டு அப்புறம் சினிமாட்டிக்காக வீடியோகிராஃபிலாம் பண்ணோம். நிறைய ஃபன் பண்ணோம். அது நல்லா தெரிஞ்சுது. அப்புறம் அப்படியே அந்த சைடு நடந்து வரும்போது நிறைய வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருந்தோம். இப்போ வந்துட்டு இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி வந்துட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த பிளேஸில் தான் நாங்கள் இப்போ நின்றுட்டுருக்கோம். ஸோ இந்த ஏரியாவுமே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம்ஸ்லாம் இங்கே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரியலாகவே செம்ம வைப் பண்ணலாம். பட் இது கொஞ்சம் வெயில் கொடுத்துற நேரமாக இருக்கா, அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. நாங்கள் இப்போ இதில் இருந்து ஒரு வீடியோகிராஃபி வந்து பண்ணலான்னு இருக்கோம். இப்போ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் இப்படி காட்ட போகிறோம். உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வியூ வந்துட்டு இருக்குன்னு நீங்கள் வந்து பார்க்கலாம். கேமராமேன் கொஞ்சம் ஃப்ரேம் மாற்றுங்க. வியூ பார்த்தீங்களா guys? இந்த ஒரு வியூக்காக 3.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தது ஒர்த்துன்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த வியூவில் ஒரு ஃபோட்டோகிராஃபி பட் இந்த ரவுண்டுக்கு வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் சேஃபாகவே வாங்க. ஏன்னா வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து கல்லாக தான் இருக்குது. ஸோ எல்லா ஏரியாவுமே வந்து கல்லாக இருக்கா. ஸோ வந்துட்டு இங்கே கொஞ்சம் நடந்து அந்த எட்ஜுக்கு போகிறது கஷ்டம்தான். ஆனால் அந்த எட்ஜுக்கு போயிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு வியூ பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் அப்படியே அதையும் காட்டுறேன் பாருங்களேன். அங்கே தெரியுதா? ஸோ அந்த பாயிண்ட்டுக்கிட்ட போய் தான் நான் வந்து ஃபோட்டோகிராஃபியே பண்ண போகிறோம். ஃபோட்டோகிராஃபி அப்புறம் அங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. தெரியுதா? அதோ அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபி பண்ணலான்னு இருக்கோம். அதுவும் இல்லாமல் இங்கே வேறு எதையோ பிடிச்சிட்டு வராங்க. என்ன பிடிச்சிட்டு வராங்கன்னு தெரில. கேட்கலான்னு பார்த்தா நம்மளுக்கும் மலையாளம் தெரியாது. தெரியாமல் வேறு ஏதாவது வார்த்தை யூஸ் பண்ணி ஏதாவது சண்டைக்கு வந்துட்டானுங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால் ரிஸ்க்கு வேணாம். ஸோ அங்கே போயிட்டு பார்ப்போம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அவர் வெளியே வந்துட்டார். என்ன எடுத்துகிட்டு போகிறாருன்னு வீடியோ எடுப்போமா? தெரிஞ்சு சிப்பியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சிப்பி தான் கன்ஃபார்மே பண்ணி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த லாஸ்ட் எட்ஜ் பாயிண்ட்டுக்கு வந்து வந்துட்டோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு சரி இந்த சைடு சரி ஃபுல்லாக வந்து கடல் தான் இருக்குது. ஓகேவா? நடுவில் இருக்கிற அதாவது போகக்கூடிய ஒரே பார்த்து டில் த எட்ஜ் இதுதான். ஸோ அந்த எட்ஜுக்கிட்ட தான் நிற்கிறோம். ஸோ அப்படியே ரெண்டு பக்கம் அப்படி காட்டுங்க. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் கடல் இருக்கா. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் கடல் தான் இருக்கும். லைக் அந்த பாயிண்ட்ல இருந்து இங்க வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்துட்டு பாத்வே இங்க சரியா இல்லதான். ஸோ வந்துட்டு அந்த கல்லு மேலே ஏறி வர வேண்டியதா இருந்துச்சு. வரது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா வந்துட்டீங்கன்னு வைங்களேன், இங்க ஒரு செம்ம வியூ பாயிண்ட் நீங்க வந்து என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல இருந்து போட்டோகிராஃபியோ வீடியோகிராஃபியோ செம்ம மாசா இருக்கும் பக்காவா. ஏன்னா 2-3 பக்கமும் நல்லா கடல் வந்து கவரப் ஆகி, அதே நேரத்துல இந்த வர பாத்வே கஷ்டமா இருக்கு இல்லையா, அதனால நிறைய பேர் இங்க கூட்டம் இருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கொஞ்சம் வந்துட்டு கூட்டமே இல்லாம ஒரு நல்ல வீடியோகிராஃபி எடுக்கணும்னா இந்த ஸ்பாட் சூப்பரா இருக்கும். அப்புறம் என்ன, லன்ச் டைம் வந்தாச்சு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நந்தி மந்தியில் போயிட்டு ஒரு மீல்ஸ் வந்து செம்மையாக சாப்பிட்டோம். நந்தி மந்தியில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா வெயிட் பண்ணி அந்த இடத்துல வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பித்தோம். நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் வந்து ஒரு 5 பேர் சாப்பிடக்கூடிய வந்து மந்தி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதை ஆளுக்கு ஒவ்வொரு பீஸ் எடுத்துக்கிட்டு ஷேர் பண்ணி அன்லிமிட்டட் பிரியாணி வேறு சொல்லியிருந்தாங்களா. ஸோ நல்லா வந்து சாப்பிட்டுட்டோம். நந்தி மந்தி அண்ட் மந்தி ட்ரை பண்ணுறது எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு. அதுவும் நல்ல ஓஜி ஸ்பாட்டில் வந்து ட்ரை பண்ணது எனக்கு மைண்டு செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஆளுக்கு ஒவ்வொரு பீஸ் எடுத்துக்கிட்டு செம்மையாக சாப்பிட்டு அந்த டூரில் எது பண்ணுறோமோ இல்லையோ கைஸ், மறக்காமல் நல்ல ஃபுட்டாக வாங்கி சாப்பிட்ணும். அப்போ தான் இருக்கும் பாருங்கள் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அச்சோ மாசாக இருக்கும் அங்கே. அதுவும் அந்த மயோனைஸும் ஒரு ஸ்பைசி சாஸ் வந்து மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன்னா செம்ம வைபுங்க. ரியல் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்காது. சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஹலோ கைஸ், நாங்களாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்டனில் உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வந்துட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டோம் இப்போ தான். கொஞ்சம் அதனால தான் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு பேச முடியுது.
அண்ட் இவர் வந்துட்டு ஏதோ வந்துட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணும், என்டர்டைன்மெண்ட்லாம் குறையுதுன்னாரு. சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன என்டர்டைன்மெண்ட் குறையுது? வந்து அவங்க தூங்குறாங்க, இல்லாட்டா போனை பாக்குறாங்க. அப்புறம் அதுக்கு எதுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து கோழிக்கோடு வந்து எங்களுக்கும் தெரியல. கோயம்புத்தூர்ல இருந்து கோயம்புத்தூர்ல பாக்காத போனை இங்க வந்து பாக்குறாங்க. அவரு கருத்து சொல்லிட்டாரு. நீங்க என்ன சொல்லுங்க? அதாவது இப்ப கருத்து சொன்னவருக்கு போன்ல ரீசார்ஜ் இல்ல, அந்த முக்கிய காரணம் இப்படி பேசுறது. அதாவது இவன் போன்ல இல்லங்கிற ஒரே ரீசனுக்காக எங்களெல்லாம் பார்க்க கூடாதுன்றான். அதாவது நாங்க அனுபவிக்கலன்னா இவன் அனுபவிக்கலாம், நாங்களும் அனுபவிக்க கூடாதான். என்னங்க கருத்து இது? உயிர் கொடுப்பான்னு தோழன்றா, போன் பாக்காம இருக்க கூடாது. வாயில சொல்ல கூடாது பாக்குறேன். ஆடியன்ஸ் இருக்காங்க. ஏன்டா அப்படி பண்றீங்க? ரெண்டு மட்டும் போன் பாக்கலன்னா நீங்களும் பார்க்க கூடாது. கூட வந்தீங்களா? கூட வந்தேன், கூடையில வந்தேன். இதுக்குதான் சொல்ல ப்ரோ. அருண்ட பேச்சு நல்லா இருக்கும், செயல்ல கொஞ்சம் இருக்கும். ஒண்ணுமே இருக்காது. அதானே ஒரு என்ன தெரியல, எல்லாம் குறுகுறுன்னு பாக்குறாங்க. எப்படிதான் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாம் பப்ளிக்ல வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி வந்துட்டு ஒருத்தர் டான்ஸ் எல்லாம் ஆடினாரு. அதை பார்த்து தான் எனக்கு வந்துட்டு தெரியுமா இருந்துச்சு, அந்த தெருவுல எல்லாம் அந்த வித்த காமிப்பாங்களா, குரங்கு வச்சு குரலி வித்த, அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தா. எல்லாரும் ஒரு விசித்திரமா பாத்துட்டு இருந்தாங்க. அதுல பையன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல ஒரு ட்ரெஸ் போட்டு சிங்கிச்சான்னு மைக்கெல்லாம் ஆனா வந்து எடுத்துட்டு வந்து, சரி விடுங்க, மைக்கு நம்மளும் தான் வச்சிருக்கோம், ஆடினாரு, டான்ஸ் ஆடினா. அதை பார்த்துதான் கோழிக்கோடு ஒரு திவாகர், அவ்வளவுதான். கரெக்டா சொன்னாரு. எனக்கு என்னன்னா அதை பார்த்துதான் ஒரு கான்பிடென்டா வந்துச்சு. அவரே வந்துட்டு அவ்வளவு கான்பிடென்டா வந்து எடுக்கும் போது நான் வந்து பேசதான் செய்யறேன். நான் ஒன்னும் அவர் மாதிரி ஆடல. இப்ப நானும் எவ்வளவு கான்பிடென்டா எடுக்கலாம். டைம் வந்து அரௌண்ட் ஒரு 5 o'clock ஆகுது. நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7:30க்கு வந்து ஒரு ட்ரெயின் இருக்கு, அதை பிடிச்சா ரிட்டர்ன் போகலான்னு இருக்கோம். ஆக்சுவலி அந்த மந்தி வந்து அங்கே சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, சாப்பிட்டுட்டே வந்துட்டு நல்லா வந்து வயிறு ஃபுல்லாகி ஒரு மாதிரி தூக்கம் ஹெவி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எதுவும் பார்க்கணுங்கிற மைண்ட் செட் எனக்கு போயிடுச்சு. நல்லா சாப்பிட்டோமா, மயக்கம் தான் வரும். அந்த மயக்கத்தை இங்க வந்து இறக்கிட்டோம். ஆனா இந்த பார்க் ரியலாவே நல்லா தான் இருக்கு. பட் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கப்பிள் சொல்ல வந்து அதிகமா இருக்கு, கப்பிள் சோதனைகள் அதிகமா இருக்கு. அதை மட்டும் இக்னோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு ஜாலியா அந்த பார்க்ல என்ஜாய் பண்ணிட்டு போலாங்க. மெயின்டெனன்ஸும் சுத்தம், அங்கங்க உடச்சு வச்சிருக்காங்க, அங்கங்க குப்பை கிடக்குது, எல்லாமே இருக்கு. குப்பை எப்படின்னா பார்க்கு சுத்தி கிளீனா இருக்கு, பார்க்கு குப்பை தொட்டியா இருக்கு. எதுவும் சொல்றேன். இந்த பார்க் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், என்ட்ரி ஃபீஸ் எதுவும் கிடையாது. மேபி அது கூட ரீசனா இருக்கலாம் குப்பையாத்துக்கு. ஆனா இதுல என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. பீப்புள் வந்துட்டு ஜாலியா ஈவினிங் டைமிங் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே போறவங்க அதிகமா இருக்காங்க. அதேதான், இது நல்லா இருக்கு இந்த ஏரியா சுத்தி. அது நல்லா இருக்கு. அவ்வளவுதான். எப்படி சொல்ல, ஒரு சும்மா வந்துட்டு போக ஒரு பிளேஸ் இருக்குன்னு சொல்லலாம், அவ்வளவுதான். ரொம்பலாம் வந்துட்டு மட்டன் தட்டி சொல்ல முடியாது. இந்த மாதிரிலாம் நம்ம ஊர்ல ஃப்ரீயா கிடைக்காது. கப்பிள் சோதனைகளும் குப்பைகளும் இல்லைன்னா நிம்மதியா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். கோயம்புத்தூர்ல எப்படி யூஎஸ்சி பார்க்கோ, இங்க அந்த மாதிரி இந்த பார்க் நேம் எனக்கும் தெரியல, கூட்டு வந்தவருக்கு தெரியுதா இல்லையா தெரியல. இது ஏதோ எம்ல ஆரம்பிச்சதுங்க, வாயில நுழையில. நான் என்ன அப்புறம் அதுக்காக எல்கேஜி படிச்சிருக்கா. ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் கேட்னு, பி ஃபார் பால். சாரி, நானே தப்பா சொல்றேன். டேய் யார பாருங்க, இது இவனும் தெரியாம வந்து காலேஜ் செகண்ட் இயர் அவன். என்ன எல்கேஜி படிச்சுட்டு வரணும். எல்கேஜி முடிச்சாதான்டா செகண்ட் இயரே வரும். டைரக்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிராங்கடா. சரி ரைட், எஜுகேஷனுக்கு போயிட்டான், பாலிடிக்ஸ் வேணாங்க, அப்புறம் டிவி கேன்பா, அனில் குஞ்சின்மா, எதுக்கு நமக்கு? அப்புறம் உன்னோட கட்டிங் தான். என்ன நான் என்ன பண்ணேன்? பாப்பா விட்டு ராகிங்லாம் பண்ண கூடாது, தப்பு. சாயாவா இவன் அவ்வில இருந்து சேட்டாங்கிற ஒரு மலையாள வேர்டு தான் தெரியும் உனக்கு. அது சேட்டா போடுறான், அதுக்கப்புறம் எல்லாம் இங்கிலீஷ்ல வருது. அதுக்கு நீ அண்ணானே சொல்லிட்டு போலாமே, அது சேட்டான்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு சேட்டான்னு சொல்லி கடைசில நன்னி முடிச்சிடுவோம். அவன் எங்க ஏய் சேம் பர்சன் தானோ? ஆமா கேரளா திவாகர். நான் சொன்னல, அது அவர் தான். அந்த ஆளு பாத்துக்கோங்க. அது தெரியல எங்களுக்கு, கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம். பரவாயில்ல, என்ன இப்போ அது காமன் ஏரியால டான்ஸ் பாடிட்டு இருந்தா அப்புறம்
அந்த தெருவுலேயே ஒரு கடையில் ஃபேமஸான கோழிக்கோடு அல்வா வீட்டுக்காக நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ கைஸ் அப்புறம் எகெயின் வந்துட்டு ஹாஸ்டல் வந்தாச்சு இப்போது. ஆக்சுவலி வந்து ஒரு 11:30 போல் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்து ரீச் ஆனோம். 11:30க்கு ரீச் ஆகிட்டு அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி ஹோப்ஸ்லேருந்து காலேஜுக்கு நடந்தே வந்தாச்சு. இப்போது ட்ரிப்பு நல்லா ஸ்மூத்தாக ஜாலியாகவே முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி பல ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வைப் பண்ணிவிட்டு உங்களுக்காக இன்னும் vlog கன்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போது செம்ம டயர்டாக இருக்குது. ஸோ நான் போய் தூங்க போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்ருங்க, ஒரு லைக் போட்டு விட்ருங்க.